ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது சகஸ்ரலிங்கத்தின் வரலாறு பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிகவும் பழமையான கோயில்கள்ல மட்டுமே சகஸ்ரலிங்கம்னு பார்க்க முடியும். அந்த லிங்கம் எப்படி இருக்கும்னா புள்ளி புள்ளியா இருக்கும். எல்லாருமே கோயிலுக்கு போவோம், ஆனா அந்த லிங்கம் எதற்காக அப்படி ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்மளுக்கு யாருக்குமே அதனுடைய வரலாறு தெரியாது. சிவலிங்கம் இருக்கும், அதுல புள்ளி 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 புள்ளியா இருக்கும். ஃபுல்லாவே அதனுடைய திருமேனுடைய அந்த பானம் ஃபுல்லாவே புள்ளி புள்ளியா இருக்கும். அதனுடைய காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல 1000 முனிவர்கள் உத்தரகோச மங்கையில இறைவனை நோக்கி தவம் செய்றாங்க. அப்ப சிவபெருமான் அவங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்க, வேதங்களுடைய சாரம்சத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கேட்க, இந்த 1000 முனிவர்களுக்கும் வேதங்களை சொல்றாரு சுவாமி. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மண்டோதரி, ராவணனுடைய மனைவி, மிகவும் சிறந்த சிவபக்தை. மண்டோதரியும் சுவாமியை நோக்கி கடும் தவம் பண்றாங்க. இறைவனை நோக்கி அவரை காணணும், அவரை கட்டி தழுவணும் அப்படின்னு மிகவும் அவருக்கு ஒரு அன்பு, சிவத்தை பார்க்கணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்றாங்க, உத்தரகோச மங்கில சுவாமி உங்களுக்கு எல்லாம் அதை கற்பித்துட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு சுவாமி, நான் இலங்கைக்கு சென்று மண்டோதரையை போய் பார்த்துட்டு வாருன்னு இவர் சொல்லும் பொழுது இங்க இருந்து 1000 முனிவர்களும் பயப்படுறாங்க. ஐயோ, ராவணன் அவன் கொஞ்சம் அசுரன் ஆச்சே, அவரால் உங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு ஏற்பட்டு விடுமோன்னு இவங்க பயப்படுறாங்க. சுவாமி என்ன சொல்றாரு, எனக்கு ஏதாவது தீவினை நடந்தா இங்க இருக்கக்கூடிய இந்த குளத்துல ஒரு அக்னி பிழம்பாக தோன்றும், அப்ப எனக்கு ஒரு தீங்கு நடந்துச்சுன்னு நீங்க கணித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் கிளம்புறாரு. சுவாமி இலங்கையை நோக்கி கிளம்புறாரு. இந்த வேதங்களுடைய நூல்களையும் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. இவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. இவர் இலங்கையை நோக்கி போறாரு. சுவாமி மண்டோதரிக்கு குழந்தையாதான் இருக்கார். சுவாமி குழந்தையின் வடிவமாக இருக்கின்றார். முன்னாடியே சொல்லிடுறாரு, ராவணேஸ்வரம் என்னை தீண்டினா நான் மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்றாங்க. மண்டோதரி அந்த குழந்தையின் வடிவமாக அந்த சிவபெருமான மிகவும் கொஞ்சி தழுவுறாங்க, ஆனந்திக்கிறாங்க மிகவும். அப்படி கொஞ்ச நேரம் கழித்து ராவணேஸ்வரர் வராரு. சுவாமி மிகவும் குழந்தைய, நம்ம சாதாரண ஒரு மனித குழந்தைய பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் வரும். அந்த சிவமே குழந்தையாக இருக்கின்றது. அப்ப எவ்வளவு ஒரு ஈர்ப்புத்தன்மை வரும். ராவணேஸ்வரன் இந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே ஒரு சந்தோஷமா பாக்குறாரு. பார்த்து கொஞ்சம் இந்த குழந்தை யாருதுன்னு கேட்க, அதற்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு சுவாமி. இதே போல ஒருவர் இந்த குழந்தைய கொடுத்தாங்கன்னு வந்தா இப்படி சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல மண்டோதரி சொல்லுவாங்க, ஒரு அம்மா கொடுத்தாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லி அவங்க கிட்ட மீண்டும் நான் ஒப்படைச்சிருவேன்னு சொல்ல, ராவணேஸ்வரர் இந்த குழந்தையுடைய அழகை பார்த்து தொடுவார். தொட்ட உடனே இந்த குளத்துல இங்க சொல்லிட்டு வந்தார்ல, எம்எல்ஏ ஏதாவது கைப்பட்டா கூட இங்க ஒரு நெருப்பு பிழம்பா ஆகுன்ட்டு, இவர் மேல அது கைப்பட்ட உடனே அந்த குளத்துல ஒரு அக்னி பிழம்பா எரியும். எரிந்த உடனே அந்த முனிவர், ஐயோ சுவாமிக்கு ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி, இங்க இருந்த 1000 முனிவர்கள்ல 999 பேர் அந்த குளத்தை, அந்த அக்னி உருவாச்சு அதிலே குடிச்சு எல்லாரும் இறந்துருவாங்க. அந்த குளத்துல குச்சி இறந்துருவாங்க. சுவாமி அப்புறம் என்ன பண்ணுவாரு, மண்டோதரியிட சொன்ன பேரு ராவணேஸ்வரன் வந்துட்டார்ல, உடனே என்ன பண்ணுவாரு, உமாமகேஸ்வரி வருவாங்க. குழந்தைய கொடுத்த மாரி உமாபிஷேகி வருவாங்க, வேற உருவத்துல வருவாங்க, ஒரு தாய் போல. இந்த குழந்தைய வாங்கினா அவங்களும் போயிடுவாங்க, சென்றுடுவாங்க. இதை மீண்டும் உத்தரகோசமங்க சுவாமி இங்க வராரு. இந்த முடிச்சுட்டு உத்தரகோசமங்க நடந்த கதையை அதுல ஒரு முனிவர் மட்டும் குதிக்க மாட்டார். அந்த முனிவர் தான் மாணிக்க வாசகர். அந்த முனிவர் இந்த நூல்கள்லாம் சுவாமி பார்த்துக்க சொல்லியிருக்காரு. சுவாமிக்கு தான் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்த எல்லாத்தையும் கடந்த பிரம்மாண்டமாச்சு, அவருக்கு போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர் வேற இந்த நூலை பாதுகாக்க சொல்லியிருக்காரு. இந்த நூலை நம்ம நிச்சயமா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலை பாதுகாத்துட்டு
வேதங்களை பாதுகாத்துன்னு இருக்காரு. இவங்க எல்லாம் 990 பேரும் குதித்து இறந்துடுறாங்க. சுவாமி வராங்க. நடந்த விஷயத்தையெல்லாம் இந்த முனிவர் சொல்றாரு. சொன்னவனே சுவாமி என்ன பண்றாரு, அந்த 999 பேரு கூட இந்த சிவபெருமான உட்கலந்து 1000 பேராக சிவலிங்க திருமேனியாக, சகசிரலிங்கம்னா 1000, அந்த 1000 உருவமும் சேர்த்து ஒரு திருமேனியாக அங்க உருவமா ஆகி காட்சி அளிக்கின்றார். இறந்த முனிவர்கள் எல்லாருக்குமே உயிர்ப்பித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சகசிரலிங்கமா காட்சி கொடுத்து அங்கதான் முதல்ல சகசிரலிங்கம்னு உருவாகுது. அதை தொடர்ந்துதான் மற்ற ஆலயங்கள் எல்லா இடத்துலையும் சகசிரலிங்கம்ன்றது பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த லிங்கத்தை நம்ம ஆராதனை செய்தா, அங்க இருக்கிற சுவாமிய வழிபட்டா 999 பேர் அவர்களையும் வழிபட்டது, அந்த உள்ள இருக்கின்ற சுவாமியை வழிபட்டது, அடியார்களுடைய நடுவுல நின்று அருள் பண்ணக்கூடிய திருமேனி. அதனால நம்ம ஆலயங்கள் சென்றா நிச்சயமாக சகசிரலிங்கத்தை தரிசனம் பண்ணுவது மிகவும் சிறப்பு. அடுத்த காணொளியில் அடுத்த ஆன்மீக நிகழ்ச்சிகளோடு இணைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.